நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னுடைய சிறு வயதிலிருந்து இப்போது வரைக்கும் தன்னோட ஒரு குறிக்கோளுக்காக அயராமல் ஓடிக்கொண்டிருக்கிற நம்மளோட டைரக்டர் சார் அவர்களை தான் கூப்பிட போகிறோம். அவர் தன்னோட மனசில் இருக்க விஷயங்கள் எல்லாம் இப்போ அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. சைபர் விஷயத்தை பற்றியும் அது எப்படி எடுத்தோம், அது என்னென்ன ட்ராவல் பண்ணோம், அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது எல்லாத்தையும் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்யூ. எல்லோரும் வந்திருக்கீங்க, கூப்பிட்டவங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. ஸோ கொஞ்சம் டிலே, பட் நோ ப்ராப்ளம். ஸோ எல்லோரும் வந்திருக்கீங்க, அதுவே பெரிய சந்தோஷம். ஸோ சைபர் இதுக்கு முன்னாடி ஒரு மூவி ஒன்று பண்ணோம், யாருக்காவது தெரியுமா? இதோடைய ஃபஸ்ட்டு பார்ட், இது செகண்ட் பார்ட். ஆக்சுவலி இதோடைய முதல் பாகம் ஒன்று இருக்குது. ஸோ அது நான் எங்களால் டெக்னீஷியன்லாம் பெருசாக பண்ண முடியல. காரணம் என்னென்னா, நான் அப்போவே லேர்னிங் போர்டு போட்டு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அது என்னால் பெருசாக ரீச் பண்ண முடியல. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் படம் வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஸ்டார்ட் அப் பற்றி பேசணும் கண்டிப்பாக. இதோடைய ஸ்டார்ட் அப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் பேக். ஐ ரீட் சம் நியூஸ் பேப்பர், ஓல்டு நியூஸ் பேப்பர். நான் அது வந்து ரொம்ப முன்னாடி உள்ள நியூஸ் பேப்பர்ஸ் கொஞ்சம் படித்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2011 2013 வரைக்கும். ஸோ அதில் இருந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஸோ என்னென்னா சைல்டு அஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு மேட்டர். ஸோ பார்த்திங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் அது இருந்துச்சு. நம்ம ஓப்பனாக எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ பாலிட்டிக்ஸ், ஸோ அதை பேச முடியாது. ஸோ அதிலிருந்து ஸ்டார்ட் அப் ஆன ஒரு கதை தான் இது, அந்த சைல்டு அஃபென்ஸ் கேஸ் அப்படிங்கிற ஒரு மேட்டர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட முயற்சியில், அவங்களுடைய சப்போர்ட்டில், டெடிகேஷனில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 36 மெம்பர்ஸ் நடிச்சிருக்காங்க இதில். அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் ரொம்ப டெடிகேஷனாக வந்து பண்ணியிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அதில் வந்து 3 மெம்பர்ஸ் கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். கூப்பிட்ட உடனே வந்து அதை வந்து இவரை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது சுதாகரன், அங்கே இருக்கார். ஸோ அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ வெரி ஸ்வீட் பர்சன்ஸ். ஸோ அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அங்கேருந்து இங்கே வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வேலையை முடிச்சுட்டு தான் போகலாம். நைட்டு டப்பிங், சார் எனக்கு இப்போ தான் டப்பிங் பண்ண முடியும், எனக்கு இப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, பரவாயில்ல நான் வந்து பண்ணித்தரேன், உனக்கு என்ன இப்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நைட்டு 6 o'clock 7 o'clock தான் போவாங்க டப்பிங் முடிச்சுட்டு. குறைஞ்சது 9 o'clock வரைக்கும் போயிருக்கீங்க, 9-10 மேலேயும் போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேரளாவிலேருந்து வந்து இவங்கெல்லாம் பண்ணி டெடிகேஷன், இவ்வளோ தூரம் வந்து டெடிகேஷன் பண்ணுற ஆட்களை நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன் ஆக்சுவலி. ஸோ அண்டு நாகர்கோயிலேருந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு விஜய் ப்ரோ பற்றி சொல்லணும். ஸோ விஜய் ப்ரோ ஆக்சுவலி வந்து ஒரு சின்ன மூவிஸில் பண்ணிட்டு, ஷார்ட் ஃபிலிம்ஸில் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தர். ஸோ ஒரு எதிர்பாராத விதமாக எனக்கு பக்கத்தில் வந்து ப்ரோ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா, பயங்கரமாக வந்து ப்ரோ கண்டிப்பாக வரும்போது பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாப்புல. அண்டு நிக்சலின் ப்ரோ அவரும் என் கூட நடிச்சிருக்காரு. அவரும் நாகர்கோயிலேருந்து வராரு. ஸோ அவரும் வந்து கூட இது ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவருக்கு பார்க்குற வேலைக்கு இங்கே வந்து பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி. ஸோ வந்து டோமினிக் சார் பற்றி சொல்லணும். ஆக்சுவலி ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் என் கூட விடாமல் பேசி கொண்டிருக்கிற ஒரே ஆள் அவர் மட்டும்தான். படத்துக்கு அந்த அளவுக்கு பூஸ்டப் கொடுத்து அப்படி இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே சார் தான். ஆக்சுவலி நிறைய ஹிண்ட் கொடுப்பாரு, இது பண்ணிப்பார் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த ஹிண்டை வச்சு எடுத்து ஸோ நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் சொன்னார், நல்லா இருந்துச்சு. சார் பேசாமல் டேரக்டராக போயிருங்க சார். ஏன்னா என்கிட்ட நிறைய சொல்லுவார், இந்த கதையெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ அதனால. அண்டு ஜோதி அங்கிள் இருக்காங்களா? அவரை காணோம். சரி, ஜோதி அங்கிள் தான் வந்து லொக்கேஷன், அவர் தான் ஃபுல் ரவுண்டிங்கு. அந்த ஆந்திரா சீனுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 months அலைஞ்சோம், எங்கேயுமே கிடைக்கல. நான் கோயம்புத்தூரில் இருந்தேன், கோயம்புத்தூர்லேருந்து ஃபோனு இப்போ ஒரு 10-15 பேருக்கு கால் பண்ணியிருப்பேன், சுத்தமாக முடியல என்னால். ஸோ அப்புறம் தான் கடைசியில் என்ன மக்களாச்சு உனக்கு, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொன்னேன், இப்படி லொக்கேஷன் கிடைக்கல. நான் சொல்லி எடுத்தாரேன் வா பார்ப்போம் அப்படின்னு. அவர் வீட்டு பக்கத்துலேயே அவருடைய பூர்வீகம் வீடு இருந்துச்சு. பட் அர்சலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திரா லுக்கு தான் கொடுத்துச்சு அது. ஸோ போனோடனே எனக்கு பிடிச்சி போச்சு. இல்லை நாளைக்கே ஷூட் வச்சுருவோம் எடுத்துருவோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ப்பாகவே
எடுத்து முடிச்சிட்டோம் நாங்கள். ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஜோதி அங்கிள்க்கு. ஸோ ஆமாம், அது லாசர் சார் வந்திருந்தாங்க. சார் ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார், வந்து இவ்வளோ தூரம் வந்து பேசியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நாளைக்கு வரேன் சார். சார் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து டெக்னீஷியன்ஸை ஒரு 20 பேர் பற்றி பேசலாம். சென்னையில் பெங்களூர்லலாம் வேலை நடந்திருக்கு. பெங்களூரில் டிசைன் பண்ணியிருக்காங்க, சிஜியை டிசைன் பண்ணி சென்னையில் வச்சு பண்ணியிருக்காங்க. எல்லாமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஓன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சின்ன வயசுலேருந்தே ட்ராவல் பண்ணி யூகேஜி ப்ரீகேஜிலேருந்து படித்த பசங்க எல்லாம் பெங்களூரில் டாவின்சி காலேஜில் இன்றைக்கி பெருசாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாருமே பண்ண ஒரு பெரிய விஷயந்தான் இந்த சைபர். ஏன்னா அவங்க தான் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. அண்டு சுடர் ப்ரோ இன்னும் வரல, அவர் தான் எனக்கு வந்து அந்த சிஜிக்கு பண்ணுறவங்கள பிடிச்சி கொடுத்து சிஜி பண்ண வைக்கணும். விஸ்ரந்த் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ், தமிழ் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவ்வளோ கோஆர்டினேஷன் பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு பெரிய காரணம். ஏன்னா கூப்பிட்ட உடனே வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப முக்கியமாக இதுக்கு பின்னாடி, இந்த சைபருக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அதை நான் சொல்லி ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா காஸ்டிங் ஒரு மேட்டராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 35 மெம்பர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 85 மெம்பர்ஸ் இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே எழுதும்போது. ஸோ அதை வந்து ஸ்க்ரீன் ப்ளேயை கம்மி பண்ணி வரும்போது ஆக்டர்ஸ் கம்மியானாங்க. அண்டு தேவையில்லாதது எல்லாத்தையும் டிஸ்கரேஜ் பண்ணி தூக்கிட்டு, அப்புறம் டோமினிக் சார் அண்டு ஜோதி அங்கிள் அவங்க கூட எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்த எல்லா ஆக்டர்ஸையும் டெடிக்கேட்டடான எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, எல்லாருக்கிட்டேயுமே ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, கதையை சொன்னோன்னே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது ஷார்ட் ஃபிலிமா இல்லை மூவியா இப்படி தான் கேட்டாங்க. இதுக்குள்ள பெரிய ஆணிவேர் வயல் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான். ஃபுல்லாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோன்னா தான் இந்த படமே பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் இந்த என்கரேஜ் பண்ண விஷயம் என்னென்னா ஒவ்வொரு ஷாட்டுமே படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முக்கிய ரீசன் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த மேட்டர். ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டுக்கும் நான் உட்காந்து பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு ஒவ்வொன்றா உட்காந்து நொட்டேஷன் போடணும். ஹோம்ஒர்க் அவ்வளோ பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 15 days ஷூட், 15 நாள் ஷூட், 9 months ட்ராவல், 9 மாதம் ஷூட்டிங் நடந்திருக்கு. ஒரு 15 நாள் ஷூட்டிங் 9 மாதங்களில் நடந்திருக்கு. அண்ட் இதோடைய ஒர்க்கிங் அவுட்லைன் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதமே முடியலை. காரணம் என்னென்னா ஃப்ளட்டு வந்துச்சு சென்னையில். ஃப்ளட்டு வந்ததுனால அங்கேருந்து எல்லாத்தையும் தூக்கி இங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே தூக்கிட்டு போனதுலேருந்து ஒருத்தங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அது ஒரு மேட்டர் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப முன்னாடி பேசுகிறதுக்கு மறந்துட்டேன். நான் வந்து இன்பன் பிரகாஷ்ராஜ் அந்த அண்ணாவை பற்றி பேசி ஆகணும். ஆக்சுவலி இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது இதை நொட்டேஷன் போட்டது. அப்போது அங்கே உட்காந்து தான் நான் கதையே டெவலப் பண்ணேன். அப்போது இன்பன் அண்ணன் தான் பக்கத்தில் உட்காந்து நான் இந்த ரோல் பண்ணுறேன், இந்த ரோலை நான் பெருசாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணி அந்த ரோலையே பெருசாக மாற்றினாப்புல. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட அவர் இல்லை இப்போது. ஏன்னா அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். இப்போ ரீசெண்ட் ஸ்டார்டிங் ஒரு 3rd ஷூட்டிங் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அவர் இப்போ இல்லை நம்மக்கிட்ட. ஸோ அவர் தான் ரொம்ப முக்கியமான காரணம். இந்த படத்தை ஃபுல்லாக அவரோட ஐடியாஸ்லையும் நிறைய இருக்குது. இதில் அவரும் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ரீசன். ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஸோ நெக்ஸ்ட் நம்ம படத்தை பார்த்துட்டு நம்ம சீஃப் கெஸ்ட் எல்லாம் பேச வைக்கலாம். உங்களுடைய விஷயங்களை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு பின்னாடி நிறைய அனுபவங்கள் இருக்குது, நிறைய சந்தோஷங்கள் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நான் ஒரு படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது நீங்கள் தான். ஸோ தட் ஃபேமிலி தான் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ரீசன். உங்களுக்கே ஒரு கைதட்டிகள் கொடுக்கலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்ததான். நான் அன்றைக்கி இன்பண்ணா வந்து இறந்ததுலேருந்து நான் அன்றைக்கே ஸ்டாப் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். நான் சொல்லியிருந்தேன், குரூப்லேயே போட்டிருந்தேன், இதோட ஸ்டாப் பண்ண போகிறோம், ஏன்னா என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து ஜோதி அங்கிளும் இவரும் தான் அதெல்லாம் விட்டுறா, ஒரு 2 monthsல ரெடி ஆயிரும், ஸ்டார்ட் பண்ணு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மோட்டிவேட் பண்ணது அவங்க 2 பேரும் தான். ஸோ இந்த இடத்துல ரொம்ப தேங்க்யூ ஃபார் இன்றைக்கி இங்கே வர கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. ஸோ நல்லா மோல்டாக பண்ணி கொண்டு விட்டுருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் அவருக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டிஃபானி ஒரு 2 பேர் வாங்க ப்ளீஸ். சொல்ல மறந்துட்டேன், ஒரு சின்ன விஷயம் பேசிட்டு.
ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு 2 கேரக்டர். அந்த ஃபஸ்ட்டு இந்த ஹேக்கிங் இதில் வந்திருப்பாப்புல அந்த கண்ணாடி போட்டு ஷைனிக்கு வந்து டப்பிங் கொடுத்தது வந்து டிஃபானி. சரி, என்கரேஜ் பண்ணலாமே. டப்பிங்னா என்னென்னே தெரியாது, ஃபஸ்ட் டைம் டீச் பண்ணியிருக்கேன் டப்பிங்னா என்னென்னு ஃபஸ்ட் டைம். அண்டு ஸ்டெஃபானி அண்ட் இந்த ஷெலினுக்கு வந்து டப்பிங் பண்ணியிருக்காப்புல. ஸோ இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இதில் வந்திருக்காங்க. இப்போ தான் ஸ்கூல் படிக்குது இந்த பொண்ணு. ஸோ இதுதான் வந்து ஒரு நியூ கமர்ஸ், நம்ம புதுசாக வந்திருக்காங்க, இனி கண்டினியூ பண்ண போகிறாங்க. தேங்க்யூ. அண்டு நம்ம டீம் மெம்பர்ஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட் அவர் சைபர் டு ஓப்பனிங் இன் May 20. Please gather friend. And every cyber actors and my friends and chief guest and also joined us. இப்பொழுதாக இந்த கலைஞர்கள் அனைவருமே இங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாருமே இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. கேட்கலாம், கிளாப் பண்ணலாமே. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இவ்வளோ நாள் ஆகாஷ் பட்ட கஷ்டத்துக்கு இது வந்து ஒரு நல்ல கிஃப்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கிளாப் பண்ணுங்க. AK Plus யூனிவர்ஸ் சேனலில் வந்து இவ்வளோ பேர் இதில் ஒர்க் பண்ணி இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம். அந்த கேன் சைபர் மூவி May 20 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து May 20 வந்து நம்மளோட AK Plus யூனிவர்ஸ் சேனலில் வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்கள் வந்து இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும், நிறைய லைக்ஸ் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே கொடுத்து இதோட ரிவ்யூஸ் நீங்கள் கேட்டு நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து இதோட முடிய போகிறதில்ல, இந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இந்த பயணத்தில் வந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா உங்களோட ரிவ்யூஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அதில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை எல்லா விஷயமே நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அடுத்த மூவியில் வந்து இதை விட பெட்டராக நாங்கள் ட்ரை பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே May 20 அன்னைக்கு சைபர் மூவி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் அதை ஷேர் பண்ணி அதோட ரிவ்யூஸ் எல்லாமே எங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம்.